Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நிவாரணப் பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினார். ஆதனூர் கிராமத்தில் தனபால் என்பவரது கூரை வீடு மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. இதையறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி அரிசி, வேஷ்டி, சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் காவல் நிலைய தலைமை காவலர் மன்னார்குடி விரைவு ரயிலில் மாற்றுத்திறனாளியை தாக்கிய சம்பவம் மாற்றுத்திறனாளிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீடாமங்கலம் ரயில் நிலையத்தில் தலைமை காவலர் பழனிவேல் விதிகளை மீறி மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் ஏற முயன்ற போது கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளது. வேறு பெட்டியில் சென்ற பழனிவேல் கொரடாச்சேரி ரயில் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் பெட்டிக்குள் ஏறி கதவை ஏன் திறக்கவில்லை என கூறி மாற்றுத்திறனாளியை தாக்கியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ரவுடிகள் போல் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் திமுகவை சேர்ந்த நீர்ப்பாசன சங்க தலைவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து விவசாய பணிகளுக்கு நீர் திறப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வானபுரம் பகுதியில் நடைபெற்றது. அப்போது பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்காத அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பலமுறை புகார் கொடுத்தும் சாத்தனூர் அணை கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் திமுகவை சேர்ந்த நீர்ப்பாசன சங்க தலைவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுகவை சேர்ந்த ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவர்கள் அரசு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டை எடுத்துக்காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சனம் செய்துள்ளனர். ஐயா, நீ தலைவர் சொல்றதுல நியாயம் தான். அப்ப நாங்க மீட்டிங் வைக்கிறோம். நீங்க பேசுறீங்க சொல்றதை கேளுங்க. இப்ப வைக்கிறோம், வாங்க கருத்துக்களை சொல்லுங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு கூப்பிடுறாங்க. நீங்க ஆபீஸ் இங்க தானே இருக்குது. இந்த ஆபீஸ் இங்க தானே இருக்குது. எத்தனை வந்திருக்கீங்க? எத்தனை வந்திருக்கீங்க? நீங்க எத்தனை ஆபீஸ் பக்கம் வந்து கேட்டிருக்கீங்க சொல்லுங்க. நீ போன மீட்டிங் வந்து இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க. நடுவில் ஆபீஸ் பக்கம் ஏன் வர மாட்டீங்க? கேளுங்க. தலைவர் ஒரு ரெப்ரசன்டேஷன் இது வரைக்கும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கீங்களா? ஒரு வார்த்தை கேட்டுக்கிறீங்களா? வாங்க, நாங்க செஞ்சு தரோம். நீங்க கூப்பிடுறோம். இதுக்கப்புறம் தப்பு நடந்து விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே நடமாடும் பஞ்சர் ஓட்டும் வாகனத்தின் சிலிண்டர் வெடித்து 4 பேர் படுகாயமடைந்தனர். பெரிய சவளை செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றி வந்த டிராக்டரின் டயர் பஞ்சர் ஆனது. இதையடுத்து டிராக்டர் உரிமையாளர் ஐயப்பன் பெரிய சவளை கிராமத்தைச் சேர்ந்த நடனம் என்பவரின் நடமாடும் பஞ்சர் வாகனத்தை அழைத்து வந்து பஞ்சர் ஓட்டியுள்ளார். அப்போது பஞ்சர் ஓட்டும் வாகனத்தின் ஏர் சிலிண்டர் வெடித்த போது ஐயப்பன், நடனம் உட்பட 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. 4 பேரும் மீட்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஆதிதிராவிட மக்களுக்கான புதிய சமுதாய கூடத்தை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராமசாமி திறந்து வைத்தார். கோவனூர் ஆதிதிராவிடர் காலனி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய சமுதாய கூடம் கட்டப்பட்டது. இந்த சமுதாய கூடத்தை கோவனூர் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராமசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே இருசக்கர வாகனம் மீது கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மதுராந்தகம் அடுத்த கினார் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவரது இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சங்கர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.